வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று தான். பாருங்க வீடியோவை, குறிப்பாக டாக்டர்கிட்ட ஆதரவாளர்கள் இந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வடபகுதியில் இருக்கின்ற ஊடகவியலாளர் சொந்தங்கள், என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக, ஒரு சகோதரனாக முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோளாக இதை பாருங்க. தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாக்டர் ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கீழே சொல்லுங்க. நான் சொல்றதுல சரி தவறுகள் இருக்கலாம். வடபகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடக சகோதரர்கள் தொடர்ச்சியாக வந்து அவமரியாதையாக நடத்தப்படுகிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எங்களுடைய ஊடக சகோதரர்கள், அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஊடக சகோதரர்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு பின்னுக்கு தள்ளி வைக்கிறது அல்லது அவங்கள வந்து ஒரு சரியான முறையில் வழி நடத்துறது இல்லை அப்படி என்ற பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சேரிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடக்குது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒரு ஒரு சகோதரர் ஒருவர் வந்து பகிர்ந்த ஒரு ஊடக சகோதரர் பகிர்ந்த விஷயத்தை வந்து பார்த்துருந்தேன். ஊடக பயிற்சி சம்பந்தமான பயிற்சிகள் கொடுபடுகிறது. இந்த வலையொலி சகோதரர்களுக்கான அங்கீகாரம் அங்கே வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் பகிர்ந்திருந்தார். தங்களை பார்க்க தாங்க வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் இல்லையா, ஊடகவியலாளர்கள் அவர்கள் மட்டும்தானா ஊடகவியலாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அரசாங்கம் அப்படி என்று இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் வடபகுதி ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் வழங்கப்படுறது இல்லை அப்படின்றது உண்மை. எங்களுடைய ஊடக சகோதரர்கள் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பொது வழியில் அல்லது வந்து கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து ஊடகவியலாளர்கள் செயற்படுகின்ற பொழுதும் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது அல்லது உயிரை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு அரசாங்கங்களில் இருந்தது. இப்போ வந்து அந்த போர் சூழல் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபகுதியில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களை ஒதுக்கி வைக்கிறதால ஓரங்காட்டுறது. இதில் அரசாங்கத்தினுடைய ஊடகவியலாளர்களுக்கான சரியான மரியாதை கொடுபாடும். ஆனால் எங்களுடைய மற்ற ஊடகவியலாளர், அதாவது இந்த வலையொலி ஊடகவியலாளர்கள், தனியார் ஊடகவியலாளர்கள், இவர்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களை ஓரங்காட்டி வைக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கூட இந்த வடபகுதியில் இருக்கின்ற என்ன சொல்றது கட்சியில் நடக்கிற டிசிசி கூட்டத்தில் வந்து எங்களுடைய ஊடகவியலாளர் சகோதரர்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கல அப்படி என்று சொல்லியும் அவங்கள உள்ளுக்குள்ள கூப்பிடவில்லை அந்த டிசிசி கூட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லியும் அது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தவர், நீங்கள் ஒரு முறைப்பாட்டை எழுதி தாங்கோ தம்பிகளா, நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் நான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு வடபகுதி ஊடகவியலாளர்களும் டாக்டர் ராமநாதன் எந்த ஒரு முறைப்பாட்டையும் கொடுக்கவில்லை. ஆனால் அதனையும் கடந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அங்கே வந்து ஊடகத்துறை அமைச்சர் என்று சொல்கின்ற நலிந்த திசா அவர்களிடம் வந்து இப்படி எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற ஊடக சகோதரர்கள் முகநூலில் வலையொலி சகோதரர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களுடைய சகோதரர்களை வந்து சரியான முறையில் அங்கீகரிக்கப்படுவதில்லை அப்படி என்ற பிரச்சனையை அங்கே முன் வச்ச பொழுது அங்கே பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதனுடைய கருத்தளித்த நலிந்த திசவா அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சரும் ஊடகத்துறை அமைச்சரும் அவர் தான் நலிந்த. அவர் வந்து சொல்லியிருந்தார், அப்படி யாருமே வந்து இங்கே செய்ய முடியாது, ஊடகவியலாளர்களை உள்வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஊடகவியலாளர்கள் வந்து வந்தால் தான் அங்கே இருக்க என்ன நடக்கிறன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் வந்து ஊடகவியலாளர்கள் சரியாக அங்கே அங்கீகரிக்கப்பட வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு இந்த ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி வகுப்புகளில் வந்து இந்த வலையொலி சகோதரர்கள் அல்லது வந்து முகநூல் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து புறக்கணிக்கப்பட்ட விஷயம் சம்பந்தமாக ஒரு சகோதரர் வந்து பாய்ந்திருந்தார்.
அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி அமைச்சராக யாரோ ஒருவர் வந்து வடபகுதியினுடைய கச்சேரிக்கு வர்றாங்க அப்படின்றதன் அடிப்படையில் இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாரும் வழியில் நின்று கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதி கோரி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அங்கே இருக்கின்ற எல்லா தனியார் ஊடகங்கள் எல்லாருமே இங்கே வந்திருந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தானும் வந்ததாகவும் தான் அந்த இடத்த வந்தது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர்களிடம் நானும் உங்களோட சேர்ந்து வந்து நிற்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் போங்கோ என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து நின்றீங்க சொன்னால் நீங்கள்லாம் எங்களை வந்து தூண்டி விட்டதாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் டாக்டர் இப்போ கடைசியாக போட்ட ஒரு பகிர்வில் பகிர்ந்திருக்கிறாரு. அவருக்கு வேணுமென்று சொல்லியிருந்தா அங்கே இருக்கின்ற தனியார் ஊடகங்கள், அது எல்லா ஊடகங்களாக இருக்கலாம், கேபிட்டலாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு எந்த தனியார் ஊடகங்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக அவதூறு பரப்பிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல நின்ற பொழுதும் அவர்களை ஊடகவியலாளர்களை ஒரு மனிதராக மதித்து உங்களிடம் வந்து இறங்கி வந்து நானும் வந்து உங்களோட நிற்கவா தம்பியலா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் மீது எவ்வளவோ அவதூறுகளை பரப்புகின்ற பொழுதும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை கடந்து என்னுடைய சகோதரர், என்னுடைய உடன்புறவா உறவுகள் வந்து இதில் நின்று கத்துறாங்க, பாவமாக கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்தது அப்படின்றது உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த வடபகுதியில் இருக்கின்ற ஊடக சகோதரிகளிடம் வந்து ஒரு விஷயத்தை நான் அன்போட பாசமாக கேட்குறேன். நான் நீண்ட காலமாக ஊடகத்துறை இருக்கிறேன். 2005 இருந்து நினைக்கிறேன். 2004 படித்தனால் 2003 படித்தேன். 2004 2005 பிறகு அந்த காலத்தில் இன்று வரை இந்த ஊடகத்துறையில் பயணிக்கிறேன். ஓரளவுக்கு ஊடக சம்பந்தமாக தெரியும். நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், வேதனைகள் பலங்கும் நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு சார்பாக பகிர்வுகளை பகிர்கின்ற பொழுது உங்களுக்கு அதனால் உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நடுநிலைமையாக சில நேரங்களில் நின்று பகிர முடியாது. நான் ஒரு ஊடகவியலாளராக நடுநிலைமையாக நிற்கணும், அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு சார்பாக சிலர் பகிர்வுகளை பகிர்றீங்க. இதெல்லாம் கடந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை உங்களிடம் வந்து அவர் கேட்குறாருன்ற பட்சத்தில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடுகிறோம். நாங்கள் சமுதாயத்துக்கு கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது, நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்ப்பது, கூடாத விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பது, எங்களுடைய சமுதாயத்தை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது. இதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இந்த ஊடகத்துறையில் பயணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அவதூறு பரப்பணும் என்று சொல்லி நிறைய ஊடக சகோதரர்கள் நீங்கள் அவதூறு பரப்புறீங்க. அது உங்களுடைய நீங்கள் அவர் மீது என்னாவது வன்மம் இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். நீங்கள் இன்று வரைக்கும் அதை செஞ்சிருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு வன்மம் அல்லது அவரிடம் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, பொது வழியில் போட்டிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு என் மீது ஏதாவது கருத்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னோட நேரடியாக தொடர்படுத்த என்னோட பேசுங்க, அது சம்பந்தமாக விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் நேற்றைக்கும் வந்து சொல்லியிருந்தார். அவருடைய பொதுவான கருத்தை அதை நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொன்னால் நீங்கள் என்னிடம் வந்து தனிப்பட்ட ரீதியில் விவாதிங்க, நான் அது சம்பந்தமாக நான் கதைக்கிறேன்னு சொல்லி அதை விடுத்துட்டு அந்த அவதூறு பரப்புறதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது நானும் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டாக்டரோட இதை கதைக்கலாம். உங்களுக்கே தெரியும், உங்களை வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் மதிக்கல. என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சந்திரசேகரில் இருந்து அங்கே இருக்கின்ற கச்சேரியில் இருக்கின்ற ஜிஏ பிரதீபனில் இருந்து யாருமே உங்களை மதிக்கல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களை டிசிசி கூட்டங்களுக்கு உங்களுக்கு சரியான முறையில் அழைப்பிதழ்கள் தருவதில்லை, உங்களை கூப்பிடுறதில்லை. டிசிசி கூட்டங்களை நீங்கள் கட்டாயம் வந்து இந்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்ற பொதுமக்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அழைப்பிதழ் இல்லாமல் உங்களை ஓரங்கட்டுகின்ற பொழுது உங்களுக்காக குரல் கொடுத்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாளைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவர் தான் குரல் கொடுக்க வருவார். அதை நீங்கள் அவதூறு பரப்பினாலும் சரி பரப்பாவிட்டாலும் சரி நிச்சயமாக உங்களோட நேரடியாக வந்து தம்பியெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வரக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் உங்களோட எல்லா இந்த ஊடக சகோதரர்களிடம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க உங்களோட பிரச்சனை. அதாவது நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் டாக்டர் இந்த விஷயம் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு பேசுங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தான் இருப்பார். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து எப்படி அவமானப்படுத்தி நீங்கள் உங்கள் சமூக ஊடகங்கள் உங்களோட வியூவர்ஸை நீங்கள் கூட்டணும்னு அது நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் செய்கின்ற நல்ல விஷயங்களை நாளை வந்து நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் வந்து ஊடகவியலாளர் என்கின்ற நடுநிலைமையில் இருப்பீங்க. இல்லை நீங்கள் வேறொரு கட்சி சார்ந்த அல்லது வந்து ஒரு இன்னொரு ஊழல்வாதிகள் சார்ந்து நீங்கள் செய்யப்படுறதாக இருந்தாலும்
உங்களுக்காக அந்த ஊழல்வாதிகளோ அல்ல அந்த கட்சி சேர்ந்த சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாருமே வந்து குரல் கொடுக்கறதில்ல. நான் இன்றைக்கும் வந்து நான் டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொன்ன விஷயத்துல இருந்தால் நான் மாறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் அவமானப்படுத்திய எல்லா ஊடகவியலாளர்களும் அந்த இடத்துல நீக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்கள் இறங்கி வந்து தம்பியில் நாங்கள் நம்ம வந்து உங்களை நிற்கிறதா என்று கேட்கிறார் என்ற பொழுது அவருடைய அந்த நேர்மைத்தன்மை அல்லது வந்து அவர் வந்து ஒரு ஒரு பொது வழியில் அந்த வெளிப்படைத்தன்மை, சரி நீங்கள் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் உங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கணும், உங்களுக்காக பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த பெருந்தன்மையை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த இந்த வீடியோ சொல்கிறேன். இதில் யாராவது ஊடக சகோதரர்கள் இதை பார்த்தா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ணா இது பிள்ளை, அண்ணா இது சரி அப்படின்றத நீங்கள் கீழே சொல்லுங்கள். இல்லை நீங்கள் டாக்டர் ராமநாதனாவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது உங்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் நினைக்கல அப்படி என்று சொன்னால் இதுக்கு மேலே எனக்கு தெரியலை வேறு யாராவது இது சம்பந்தமான கருத்துக்கள் தெளிவாக சொல்வார்களா தெரியலை. ஆனால் ஊடகவியலாளர்கள் என்கின்ற பொழுது நடுநிலைமையில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் நடுநிலைமையாக நாங்கள் செயற்படணும் என்றதை தாண்டி அந்த விதிமுறைகள் ஊடக விதிமுறைகளை தாண்டி நீங்கள் செயற்படுகின்ற பொழுது தான் சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் ஆதரவாளர்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில்